இன்றைக்கி சோயாபீன்ஸ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் சோயாபீன்ஸை வந்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் அதை அப்படியே புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா இதெல்லாமே போட்டுடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சோயா 65 பிரியாணி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த சோயாபீன்ஸை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சோயாபீன்ஸையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இதை அப்படியே மாற்றி வச்சிடலாம். ஃப்ரை பண்ண அதே குக்கர்லேயே அப்படியே போட்டுடலாம். இதெல்லாம் கரிஞ்சிருக்குன்னு நினைக்க வேண்டாம், இதெல்லாம் மசாலா தான். இந்த மசாலாவோட அந்த ரைஸும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிரும், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சோயாபீன்ஸை. இதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூவு, கல்பாசி, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து எல்லா ஸ்பைசஸும் சேர்த்து போட்டுடலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், அது கூட 2 பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். அந்த பிடிச்ச மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் தக்காளியோட. இப்போ அது பிடிச்சது எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கணும். இதில் வந்து 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பு நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கப் சோயாபீன்ஸு, பிரியாணி அரிசியில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பிரியாணி அரிசிலையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க சாதாரண சாப்பிட்ற அரிசி தான் பண்ணுறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக லெமன் புழிஞ்சுக்க, ஒரு அரை மூடி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம்.
இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சோயா பீன்ஸ் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். சாதாரண ரைஸு, சாப்பிட்ற ரைஸில். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இல்லை நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சு பண்ணணும். நான் இன்றைக்கி வீட்டு அரிசியிலே பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி விட்டு ஒரு 4 விசில் விட்டோம்னா சோயா 65 பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விசில் வந்ததும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். மல்லி இலை புதினா கொஞ்சம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.